திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சாமி தரிசனம் செய்தார். 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி சென்ற அவர் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து கோயிலில் உள்ள ஆண்டாள் யானைக்கு பழங்கள் வழங்கி ஆசீர்வாதம் பெற்றார். மணப்பாறை அருகே சாலையோரம் கிடந்த 2,50,000 ரூபாயை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த அவசர ஊர்தி பணியாளர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. பாரதியார் நகர் பகுதியில் சாலையோரத்தில் கிடந்த ஒரு பையை ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் எடுத்து பார்த்தபோது அதில் 2,45,900 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது பணத்தை தவறவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அவசர ஊர்தி பணியாளர்கள் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்க வரும்போது சம்பந்தப்பட்ட நபர்களிடமே ஒப்படைத்தனர். இவர்களது நேர்மையை அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் மாவேரிப்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்களை கால் பிடித்துவிட வற்புறுத்திய தலைமை ஆசிரியர் கலைவாணி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தலைமை ஆசிரியர் கலைவாணி வகுப்பறையில் படுத்துக்கொண்டு தனது காலை மாணவர்களை பிடித்துவிட வைத்த வீடியோ பரவியதை தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். இதனையடுத்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளியில் ஆய்வு நடத்தி மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதை அடுத்து தலைமை ஆசிரியர் கலைவாணி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ஏழை எளிய குழந்தைகளின் கல்வியை பறித்து குலத்தொழிலுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியதாகவும் அதனால்தான் தமிழ்நாடு அரசு அதனை கடுமையாக எதிர்த்ததாக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருச்சியில் உள்ள கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அப்பாவு தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை ஒன்றிய அரசு வழங்காமல் தமிழ்நாட்டை அடிபணிய வைக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சின்னசேலம் அருகே சட்டவிரோதமாக சிசுவின் பாலினத்தை தெரிவித்த போலி மருத்துவர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். செம்பாக்குறிச்சி கிராமத்தில் வீட்டிலேயே ஸ்கேன் இயந்திரம் வைத்து அதன் மூலமாக சிசுவின் பாலினம் கண்டறியப்பட்டு தெரிவிக்கப்படுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் தலைமையிலான அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சட்டவிரோதமாக பாலினம் தெரிவிக்கப்பட்டு வந்தது உறுதி செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் 2 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஸ்கேன் இயந்திரம் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சாத்தூரில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 50 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட அரசு மருத்துவமனை தற்போது மகப்பேறு மருத்துவமனையாக செயல்பட்டு வரும் நிலையில் கட்டிடத்தின் விரிசல் விழுந்து ஆங்காங்கே சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளை எல்லாம் புது அரசு மருத்துவமனைக்கு மாற்றி இதை புதிய கட்டடமாக கட்டி கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யணும். அதே போல படுக்கை வசதி மிக குறைவாக இருக்கிறது. சென்னை மாதவரம் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்தில் 2,44,000 ரூபாய் மதிப்பிலான டிக்கெட் பண்டல்கள் திருடு போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் இருந்து வந்த சிறப்பு பேருந்து மாதவரம் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போது நடத்துனர் இருக்கைக்கு கீழ் பையில் வைத்து இருந்த டிக்கெட் பண்டல்கள் திருடு போனது. இதுகுறித்து நடத்துனர் முத்துக்குமார் மாதவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கோழி தீவனம் அரைக்கும் இயந்திரத்தில் சிக்கி வடமாநில தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐயம்பாளையத்தில் கோழி தீவனம் தயாரிக்கும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதில் பணிபுரிந்து வந்த பீகாரைச் சேர்ந்த நீரஜ்குமார் என்ற இளைஞர் இயந்திரத்தில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து படுகாயமடைந்த நீரஜ்குமார் பல்லடம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக நிறுவனத்தின் மேலாளர் கவின் மற்றும் கண்காணிப்பாளர் சரத் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு அருகே மேட்டூர் மேற்கு கரை வாய்க்காலின் கடைமடை பகுதிகளுக்கும் தண்ணீர் கிடைக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பவானி அருகே ஊராட்சி கோட்டையில் மேட்டூர் மேற்கு கரை கால்வாய் நீரினை பயன்படுத்தும் விவசாயிகள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கழிவுநீர் வாய்க்கால்களை மேற்கு கரை வாய்க்காலில் வந்து இணைக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வலதுகரை வாய்க்காலில் பாசன கால்வாயில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய பிறகு எங்களுக்கு காங்கிரீட் கால்வாய் அமைத்து கடைமடை வரை தண்ணீர் செல்வதற்கு ஏதுவாக சரி செய்து கொடுப்பதற்கும் அரசு இது முனைப்பு காட்ட வேண்டும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வையப்பமலை அருகே மின்னாம்பள்ளி கிராமத்தில் காளியம்மன் கோயில் பகுதியில் குடிநீர் குழாய் அமைக்க பள்ளம் தோண்டிய போது அம்மன் சிலை கிடைத்துள்ளது. 2 அடி உயரம் கொண்ட உலோகத்திலான அம்மன் சிலையினை கருவூலத்தில் ஒப்படைக்கப் போவதாக வட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்த பிறகுதான் சிலை குறித்த தகவல்கள் தெரியவரும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் இருக்கன்துறை பகுதியில் புதியதாக அமைய இருக்கும் கல்குவாரி அமைப்பது குறித்து நடந்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. கல்குவாரி ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் மாறி மாறி கருத்து கூறியதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்களிடம் இருந்து அதிகாரிகள் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். நெல்லை அபிஷேகப்பட்டி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்கள் இடையிலான மோதல் விவகாரத்தில் 11 மாணவர்கள் வகுப்புக்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. பைக் பார்க்கிங் தொடர்பாக 2ஆம் ஆண்டு மாணவருக்கும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் இடையே சமீபத்தில் ஏற்பட்ட மோதலில் இரு தரப்பிலும் 14 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து 3 மாணவர்களை கைது செய்தனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணை முடிந்த பின்னரே எஞ்சிய 11 மாணவர்களும் வகுப்புக்கு வர வேண்டும் என பல்கலைக்கழக நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.